மகாபாரதா சீரீஸ்ல இன்னைக்கு டே 7. யாதவ குலத்தை சேர்ந்த சுரசேனாங்கிற அரசன் சுரசேனாங்கிற நாட்டை ஆட்சி புரிஞ்சு வராரு. அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் பிரிதா. தன்னுடைய உறவினரான குந்தி போஜனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுனால தன்னுடைய மகளை தத்து புத்திரியா கொடுக்கிறாரு. குந்தி போஜனுடைய மகள் ஆனதுக்கு அப்புறம் பிரிதாவுடைய பெயர் குந்தின்னு மாற்றப்படுது. காலங்கள் ஓடுது. ஒரு நாள் குந்தி போஜனை பாக்குறதுக்காக துர்வாசா முனிவர் அந்த அரண்மனைக்கு வர உள்ளதா செய்திகள் வெளிவருது. துர்வாசா முனிவரை பரிபாலிக்கிற பொறுப்பு உனக்கு தானு குந்தி கிட்ட ஒப்படைக்கிறாரு. குந்தி தேவி பல மாதங்கள் அவரை பரிபாலிக்கிறாங்க. இவங்களுடைய பரிபாலனத்தினால மனம் நிகழ்ந்து போன துர்வாசா முனிவர் அந்த அரண்மனையில இருந்து போறதுக்கு முன்னாடி குந்தி தேவியை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை எந்த தேவனை நினைச்சு நீ மனசுல வச்சு சொல்றியோ அந்த தேவன்ல உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பான்னு சொல்றாங்க. துர்வாசா முனிவர் அரண்மனையை விட்டு கிளம்புறாரு. இந்த சின்ன வயசுலயே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, இது உண்மையா பொய்யான்னு, அதனாலே செக் பண்றதுக்காக அந்த மந்திரத்தை அடுத்த நாள் காலமே சூரிய பகவானை பார்த்து சூரியன் உதிக்கிற நேரத்துல சொல்றாங்க. சூரிய பகவான் கண் முன்னாடி தோன்றாரு. இவங்க ரொம்ப பயத்துல, நான் சோதிக்கிறதுக்கு தான் இந்த மந்திரத்தை சொன்னேன், எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டான்னு சொல்லும் போது, இல்ல நீங்க துர்வாசா முனிவருடைய மந்திரத்தை உச்சரிச்சிருக்கீங்க, குழந்தைய நீங்க பெற்று கொண்டுதான் ஆகணும், இல்லாட்டி அது தவறா போயிடும்னு சொல்லி அந்த குழந்தைய கைகள்ல கொடுக்குறாங்க. பையன் ரொம்ப அழகா காதுல குண்டலத்தோட உடம்புல கவசத்தோட பிறக்கிறான், கவச்ச குண்டலத்தோட. குந்தி தேவியால தன்னுடைய மகனா மனப்பூர்வமா அந்த பையனை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இந்த சமூகம் திருமணத்துக்கு முன்னாடியே இவ ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டான்னு சொன்னா ரொம்ப கேவலமா பேசும், அவமதிப்போட பேசும் சொல்லி அந்த குழந்தைய ஒரு கூடையில அல்லது ஒரு பெட்டியில வச்சு தண்ணியில ஒழுக்கி விடுறாங்க. பையன் அந்த கூடைக்குள்ளாடி அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு கரையில போய் ஒதுங்குறான். அந்த நாட்டுடைய தேரோட்டியான அதிரதன் அந்த குழந்தைய எடுக்கிறாரு. அந்த கூடையை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பையனை பார்த்து மனம் நெகிழ்ந்து போறாரு. தன்னுடைய மனைவியான ராதா கிட்ட அந்த கூடையை எடுத்துட்டு போறாங்க. அதிரதனும் ராதாவும் அந்த குழந்தைய பார்த்து ஏன் அவ்வளவு நெகிழ்ச்சி அடைறாங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு புள்ள கிடையாது. அப்போ இந்த பையனை தன்னுடைய சொந்த மகனா வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெளி உலகத்துக்கு இந்த பையன் எப்படி கிடைச்சாங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல வேண்டாம்னு மறைக்கிறாங்க. இந்த பையன் வளர்றான். அவனுக்கு வசுசேனன்னு பேரிடப்படுது. காலப்போக்கில் இந்த பையன் மகாபாரத கதையுடைய மிக முக்கியமான கதாபாத்திரமா மாறுறான். இது உலகம் அவனை சூரியபுத்திரன் கர்ணன்னு கூப்பிட்டு.